ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிஸ்கஸ் வித் எஸ்பிஓன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் எஸ்பிஓவில் ரன் ஆகுது. இது வந்து இந்த குரூப்பில் நியூ மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதில் கமெண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓல்டு வித்ட்ரா பற்றி இங்கே பேசாதீங்க, அப்படி பேசுனீங்கன்னா உங்கள் மெசேஜ் டெலீட் ஆகாது, நீங்களே டெலீட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்டர் போட்டிருக்காரு. கமெண்டர்னு சொல்லக்கூடாது, கம்பவுண்டர். சரியா? கம்பவுண்டர் போட்டிருக்காரு. அந்த கம்பவுண்டர் வந்துட்டு ஓல்டு வித்ட்ரா பற்றி இங்கே பேசாதீங்கன்னு சொல்கிறவங்க டீம் எடுக்க மட்டும் ஏன் இப்படி நாயா பேய அலையிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஓல்டு வித்ட்ரா மெம்பர்ஸ் எல்லாம் பாவம், நிஜமாவே 2023 ஒரு வித்ட்ரா போட்டு ஏமாற்றி அவங்களெல்லாம் டீம் நிறைய எடுக்க வச்சு அவங்களாம் நிறைய மன உளைச்சலில் இருக்காங்க. சரிங்களா? அந்த டீமில் நிறைய பேர் ஐடி போட்டு இன்னும் ஒரு பைசா கூட வித்ட்ரா எடுக்காமல் இருக்காங்க. நிறைய டீம் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டு ஒர்க் பண்ணதுக்கான அமௌண்ட்டும் எடுக்காமல் இருக்கிறாங்க. மனசாட்சின்றது கொஞ்சம் கூட இல்லாமல் கமெண்டர்ஸ்லாம் இப்படி வந்து புது மெம்பர்ஸ் ஜாயினிங் கொடுக்க வைக்கிறதுல அவ்வளோ ஒரு மோட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குலாம் மனசாட்சின்றது இருக்கா இல்லையா? நீங்களாம் மனுஷங்க தானா? சீரியஸாக எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் இன்னொன்று, நோட்டீஸ் இது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் வந்துட்டு நியூ மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் வித்ட்ரா போடுறீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் சொன்னார் சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் சொன்னார், 97% வந்து ஓல்டு மெம்பருக்கு தான் வித்ட்ரா போடுறேன்னு வாய் கூசாமல் போய் சொல்கிறாரு. நாங்கள் வந்து 2023 ஜாயின் பண்ணும்போது 2019 ஜாயின் பண்ணவங்கள வந்து ஓல்டு மெம்பர்னும் எங்களை நியூ மெம்பர்னு சொல்லி ஏமாத்தினாரு சங்கர் சார். 2023 வந்தவங்களுக்கு ஒரு வித்ட்ரா போட்டு அவங்கள ஏமாற்றி நிறைய டீம் எடுக்க வச்சு அவங்களுக்கு பேமெண்ட் போடாமல் இப்போ 3 வருஷமாக இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்காரு. சரியா? நியூ மெம்பர்ஸ் வந்துட்டு உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேற்று கொடுத்த வித்ட்ரா இன்னைக்கு கொடுக்காரு, இன்னைக்கு கொடுத்த வித்ட்ரா ஒரே மணி நேரத்தில் திரும்பி வித்ட்ரா கொடுக்காரு. நியூ மெம்பர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் வந்து ஏமாற்றணும், அதாவது உங்ககிட்ட போய் சொல்லி எங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. எங்ககிட்ட 2023 யாராவது வந்து இப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எஸ்பிஓக்குள்ளே வந்திருக்க மாட்டோம். இப்போ இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நிஜமாவே லக்கி. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் நிஜமாவே அன்லக்கி. இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிவிட்டு எஸ்பிஓவில் எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மக்கள் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சதுரங்க வேட்டை அப்படின்னு சதுரங்க வேட்டை சங்கர்னு சொன்னால் சரியாக இருக்கும். எஸ்பிஓ சங்கர் கிடையாது, சதுரங்க வேட்டை சங்கர். மனசெல்லாம் கொதிக்குதுங்க. வித்ட்ரா கொடுத்துட்டு ரீஃபண்டுக்கு கொடுத்துட்டு ஒரு பைசா கூட எடுக்காதவங்க என் டீமில் இருக்காங்க. கேட்டால் நான் 70% மக்களுக்கு வித்ட்ரா போட்டேன்னு வாய் கூசாமல் போய் சொல்கிறாரு. யாருக்குமே பேமெண்ட் வர கிடையாது. 2023 9வது மாதம் கொடுத்த அந்த வித்ட்ராவையே இப்போ வரைக்கும் கணக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு பேமெண்ட்டும் வர கிடையாது. சங்கர் சார், உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையான்றது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. கம்பவுண்டர்ஸை வச்சுக்கிட்டு ஊரை சுற்றி ஊரை அடித்து உலையில் போடுறது எப்படின்றத சங்கர் சார் உங்ககிட்ட தான் கற்றுக்கிடணும். சதுரங்க வேட்டை சங்கர் உங்ககிட்ட தான் கற்றுக்கிடணும். மனசாட்சின்றது கொஞ்சமாவது இருந்தால் ஓல்டு மெம்பர்ஸோட வித்ட்ராவை கொடுத்துருங்க. இப்படி ஊரை அடித்து உலையில் போட்டு உங்கள் குடும்பத்தை வளர்க்காதீங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு இருந்தால் என் டீமோட வித்ட்ராவை கொடுங்க. இதுக்கு பிறகு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. என் டீமில் வித்ட்ரா போட்டவங்க, ரீஃபண்டு போட்டவங்க, ஓல்டு வித்ட்ரான்னு கொடுக்காமலே கொடுத்துட்டேன்னு போய் சொல்லி நான் வந்து அவங்கள செக் பண்ணுங்கள், அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மெசேஜ் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள், அவர் போடுறதா சொல்கிறாரு சொல்லி அவங்க கேட்டு அவங்கக்கிட்ட திட்டு வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். மனசாட்சின்றதுக்கு இருக்குதா? கமெண்டர்ஸ் நல்லா சிங்சா அடிக்கிறீங்க. ஏங்க உங்களுக்குள்ள இந்த பொழப்பு போட்டால் உங்களுக்கு வேற பொழப்பு இல்லையா? நேருக்கு நேராக கேட்குறவங்களுக்குலாம் பொழப்பே இல்லையா? எஸ்பிஓ சங்கர் சதுரங்க வேட்டை சங்கருக்கு சிங்சா அடிச்சு இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கத்தான் வேணுமா? மனசாட்சின்றது ஏதாவது இருந்தது அப்படின்னா எஸ்பிஓடைய ஓல்டு மெம்பர்ஸுக்கு வித்ட்ராவை கொடுக்க சொல்லுங்கள் கம்பவுண்டர்ஸ். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் வந்துட்டு கம்பவுண்டர்ஸ் வந்து ஏற்கனவே வந்து மந்த்லி சேலரின்னு ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க. அது போக இந்த நியூ ஜாயினிங்கெல்லாம் கொடுத்து இன்னும் வந்து நியூ ஜாயினிங் கொடுத்து பணம் சம்பாதிக்கிங்க. அவங்க நியூவாக வந்து ஜாயின் பண்ணுறாங்களே அவங்க இன்னைக்கு நாங்கள் 2023 இருக்கவங்க எப்படி ஓல்டு மெம்பர் ஆனமோ 2027 நீங்களும் ஓல்டு மெம்பர் ஆயிடுவீங்க மக்களே. இவங்க எங்களை ஏமாத்துற மாதிரி உங்களையும் ஏமாத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதிகம் இல்லை, ஏமாத்துவாங்க. அதுதான் இவங்களோட நேட்டிவ் புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட புத்தியே அதுதான்.
திருவண்ணாமலையில உட்காந்துக்கிட்டு சிவன் கண்ணார பார்த்துட்டு இருக்காரு, எப்ப இவங்களை நாசமா போக போறாங்கன்றத. ஒவ்வொரு மக்களும் பணத்தை போட்டுட்டு அத்தனை பேர் திட்டிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் கழுவி ஊத்துறாங்க, யூடியூப்ல எல்லாமே வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய மக்களுக்கு தெரியாம அவேர்னஸ் இல்லாம இந்த எஸ்பிஓ சதுரங்க வேட்டை சங்கர் சார் கிட்ட வந்து ஏமாந்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சங்கர் சார், உங்களுக்கு மனசாட்சின்றது இருக்குதா இல்லையா? இது மட்டும்தான் என்னோட கேள்வி. அந்த புதுசா வர மெம்பர்ஸுக்கு அமௌண்ட் போட முடியுது, உடனே உடனே பதில் சொல்ல முடியுது. அந்த புதுசா இருக்கிற குரூப்ல வந்துட்டு ஓல்டு வித்ட்ராவை பத்தி கேட்டா உடனே ரிமூவ் பண்ணிடுவாங்களா உங்க கம்பவுண்டர்? எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்களோட பணத்தை வந்து நாங்க கேட்கறதுக்கு உங்க ஓல்டு வித்ட்ரா பத்தியோ இல்ல ரீஃபண்டை பத்தி கேட்டா அது ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொல்லி உங்க கம்பவுண்டர் சொல்றாரு. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. இது கேட்டாலும் இல்ல நான் வித்ட்ரா கொடுத்துட்டேனே உருட்டுறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நோட்டீஸ் போர்டில் ஆகஸ்ட் 4க்கு பிறகு எந்த ஒரு ஆடியோவும் வரல. இனி என்ன சொல்றதுன்னு உங்க லீகல் டீம் சொல்லி கொடுக்கலையா? இல்ல இனி எப்படி ஏமாத்துறதுன்னு உங்க லீகல் டீமுக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்க லீகல் டீமுக்கே டேலண்ட் இல்லாம போயிருச்சா? எது சொன்னாலும் என் லீகல் டீம்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டே கிழிச்சிட்டேன் அப்படின்னே சொல்ல வேண்டியது. உங்க லீகல் டீம்கிட்ட கேட்டு மக்களை எப்படி ஏமாத்தாம ஓல்டு வித்துட்டா கொடுத்து முடிக்கிறதுன்றத கொஞ்சம் பார்த்து ஓல்டு மெம்பர்ஸுக்கு வித்துட்டா போடுங்க. அதே போல் எனக்கும் என்னோட டீம் மெம்பர்ஸுக்கும் அமௌண்ட் வந்துட்டா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பெரிய வீடியோவை போட்டு சங்கர் சார் எனக்கு வித்துட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கும் என் டீமுக்கும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்டா இதுக்கு பிறகு எஸ்பிஓவில் வந்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எஸ்பிஓ தாழ்த்தி பேசணும்னு எனக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எஸ்பிஓவில் நானும் விஜய ரகுநாதன் அப்படின்ற ஒரு கம்பவுண்டருக்கு கீழே ஆக்டிவிட்டிஎல் அட்மின்ட்டு அவர் டீமில் இருந்துக்கிட்டே இருந்த ஆள் தான். சரிங்களா? ஒரே ஏமாத்து வேலையை பார்த்து பார்த்து எஸ்பிஓலேருந்து நொந்து வெளியில் வந்து தான் நான் இப்போ இந்த வீடியோலாம் போட்டுட்டு உட்காந்துட்ருக்குறேன். மக்களே, நியூவாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், இதுக்கு பிறகு எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணாதீங்க. லீகல் டீம் இருக்கும்பாங்க, நோட்டீஸ் போர்டில் இல்லாத உருட்டெல்லாம் உருட்டுவாங்க. அந்த உருட்டையெல்லாம் நம்பி 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 டீம் எடுத்துட்டு இப்போ பதில் சொல்ல முடியாமல், ரீஃபண்ட் போட்டவங்களுக்கு பதில் இல்லாமல், வித்ட்ரா போட்டவங்களுக்கு பதில் இல்லாமல், நான் ஒர்க் பண்ணதுக்கும் எனக்கும் அமௌண்ட் இல்லை, வித்ட்ரா இல்லாமல் எவ்வளோ ஒரு ஏமாத்துக்காரத்தனமான எஸ்பிஓ தெரியுமா? எஸ்பிஓ கிடையாது, சதுரங்க வேட்டை சங்கர் சார். சதுரங்க வேட்டை சங்கர் சார், எங்களுக்கு வித்ட்ரா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லையா எஸ்பிஓ தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா புதுசாக வரவங்க ஏமாறலைன்ற ஒரு நம்பிக்கையாவது இருக்கும். மற்ற கம்பெனிங்க கூட நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க, அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரியா? கம்பெனி முடிஞ்சு போச்சுன்னு ஆயிடுச்சு. நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டே இருக்கீங்க. புதுசாக வரவங்ககிட்டையும் ஏமாத்துறீங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நெளிச்சவங்களா தெரியுது. அவங்களை இப்படியே நாங்கள் விட மாட்டோம். எங்கள் பேமெண்ட் வர்ற வரைக்கும் உங்களை விட போகிறது கிடையாது. எங்களுக்கு வித்துட்டா வந்தே ஆகணும். என் வித்துட்டா வர்ற வரைக்கும் நான் உங்களை விட போகிறது இல்லை. நான் ஆடியோ போடுவேன், வீடியோ போடுவேன், எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியும் கொடுத்துட்டே இருப்பேன். என் பேமெண்ட் வரணும்.